ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதாவது மார்கழி 10க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த விஷயங்கள்லாம் என்ன, ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, அசுப பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி சந்திரனின் நீச்சம் ராசியாக சொல்லப்படுது. செவ்வாய் பகவான் ஆட்சியாக உள்ள ராசியாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் சூரிய பகவான் இந்த ராசியில் இருப்பார். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் வெளியே வந்து முரட்டுத்தனமாக தான் காணப்படும். அன்பு செலுத்துவதிலையும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கே இவங்க சென்றுடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரங்க எதையும் அரைகுறையாக விட்டு செல்லவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக விசாரித்து அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்களாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது நீரை குறிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவருடைய மனம் அப்படிங்கிறது கடல் நீரை போல ஆழமாகவும் ரொம்பவே நிறைய விதமான மர்மங்களை நிறைந்ததாகவும் இருக்கும். ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க. போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் சில வேலைகளில் தற்பெருமையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. கவிதையாக பேசி பெண்களை மயக்கி கவர்ந்து இழுத்துருவாங்க. தலையாட்டி பொம்மையாக கூட அவங்கள மாற்றிடுவாங்களாம். அந்தளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, யாருக்கிட்டையும் தங்களுடைய காதலை உடனே சொல்லவே மாட்டாங்க. யாருக்கிட்டையும் டக்குன்னு நட்புக்கும் கொள்ளவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, வெகு நிதானமாக ஆலோசித்து அதுக்கப்புறம் நண்பராக இருந்தாலும் சரி, காதலராக இருந்தாலும் சரி யாரையும் ஏற்றுக்குவாங்க. அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை அளிப்பாங்களாம். நட்பும் சரி காதலும் சரி நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு மட்டும் நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் யோசித்து அதாவது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்களாம். வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் அதிகமாக இவங்க முக்கியத்துவம் கொடுக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மேலே நடப்பது போல தாங்க இருக்கும். சிறிய விஷயத்து கூட அதிகமாக கோச்சிட்டு பேசாமல் பல நாள் இருந்துருவாங்களாம். அல்லது வேண்டவே வேண்டாம், இனிமேல் இவங்க கிட்ட எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கூட சென்றுடுவாங்களாம். மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதல். அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய முழுமையான அன்பு தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. விருச்சிக ராசி ஆண் மிக நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தெரிந்து செய்வாங்க. ஒரு வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி 10 முறை ஆலோசித்து 11ஆவது முறை தான் அந்த வேலையை தெரிவு செய்வாங்க. தனக்கான எதிர்கால திட்டங்களை மிக நிதானமாக யோசித்து வரையறுத்து கொள்வாங்க. வேலை பார்க்கும் இடத்துல முதலாளிகளுக்கு விசுவாசமாகவும் தன்னால் இயன்ற முழு நேரமும் முழு விஷயத்தையும் பணிகளில் போட்டு அவங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்பாங்களாம். மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொய் புரட்டல் பித்தலாட்டம் என்பது தெரியாது. யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தாங்கன்னா அவங்கள அடியோடு காலி செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, நீங்கள் என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்,
என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருப்பதால் தொழிலில் முன்னேற்றம், வருமான உயர்வு சேரும். புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். புகழ் மிக்கவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க. மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய பொறுப்புகளை தேடி வர செய்யும். மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. மேலும் சுப கிரகத்தின் பார்வை பதிவதால் சுப செய்திகள் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதியானவர் தான் குரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலுமே அவரது பார்வை அப்படிங்கிறது தனஸ்தானம் எனப்படக்கூடிய 2வது இடத்துல பதியுது. இதனால் தன் வீட்டை தானே பார்க்கும் குருவால் எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரும். உறவினருடைய பகை நீங்கும். கொடுக்கல் வாங்குதலில் லாபம் கிடைக்கும். குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதனுடைய அடிப்படையில் குருவின் பரிபூர்ண பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் உடல் நலம் சீராக இருக்கும். உயர்ந்த மனிதர்களின் பழக்கத்தால் பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் யோகம் கிடைக்கும். பயணங்கள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் கைகூடி வரும். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நடக்கும். அதே போல் மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். சப்தம விரையாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்ப அமைதி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்கி அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வச்சுக்குவீங்க. மேலும் திருமண வயதடைந்த பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூடி வரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடி வரும். மேலும் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கே உச்சமும் பெறாரு. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிய காலமாக இருக்க போகுது. எல்லா வழிகளிலுமே நன்மை கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் வலிமை அடைவதால் யோசிக்காத செய்த காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். பூமி யோகம், பிள்ளைகளின் வழியில் நல்ல காரியமும் நடைபெற சூழ்நிலையும் உருவாகும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைத்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழும் புதிய ஒப்பந்தங்களும் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு கூடும். கொடுக்கல் வாங்குதலில் ஆதாயமும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 26, 27, ஜனவரி 5, 6, 9, 10 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.